அன்பினர்களே, ஈரான் ஈரான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்து வருவது நாம் எல்லோரும் அறிந்த விடயம் அல்லவா? அண்மை காலமாக கண்டம் விட்டு கண்டமாகும் ஏவுகணைகள் மற்றும் அணுகொண்டு முடிவிட்ட நிலையிலும் யுரானியம் செறிவூட்டல் முடிந்துள்ள நிலையிலும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்து வருகின்றது. இன்று இஸ்ரேலும் ஹமாஸும் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டு அமெரிக்க அதிபரின் வற்புறுத்தலின் பேரில் அது முடிந்தாலும் வளைகுடாவில் இன்னும் ஒரு யுத்தம் தயார் நிலையில் இருக்கின்றது என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனெனில் எந்த நிமிடத்திலும் ஈரானுடன் ஒரு போருக்கு இஸ்ரேல் தயாராகின்றது என்று சொல்ல முடியும், அல்லது இஸ்ரேல் மீது ஈரான் ஒரு போருக்கு தயாராகின்றது என்றும் சொல்லலாம். எதை எப்படியும் எடுத்துக் கொள்ளலாம். இது அமெரிக்காவின் குசுப்பேட்டல் மூலம் தான் நடைபெறும். அவனுக்கு எங்காலும் ஒரு போர் ஒன்று போனும் இல்லை. அங்க பாருங்க, மேற்குலகில யுக்ரைன்ல மோதி கொண்டிருக்கிறான். காசா முற்றுமுழுதாக அழிந்துட்டது. அதாவது காசா 90% முடிவிட்ட நாம் முந்த நாளே சொல்லியிருந்தோம். இந்த ஒரு 3 தினங்களுக்கு முன்பாக சொல்லியிருந்தோம். அது இனி காசாட போர் முடிஞ்சு போச்சு, அழிச்சாச்சு. 90% மன்னிக்கும் 95% அழிச்சு முடிஞ்சு. மக்களையும் அழிச்சிருக்குது. மக்கள் வர்த்தகம், வீடுகள், தொழிற்துறைமுகங்கள், வர்த்தக நிலையங்கள் உட்பட உயிர்கள் அத்தனையும், காலுசர், முக்கால் உயிர், இதெல்லாம் இந்த முல்லைத்தீவிலும் இந்த காலுசர், காலுசர், அரை உசிர், முக்கால் உசிர், முழு உசிர் ஆக முல்லைத்தீவு போன்றுதான் இங்கு காசாவிலும் நடந்து இருக்கிறது. இப்பொழுது உலகம் அமைதி கொள்வதை ஒருபோது அமெரிக்கா விரும்பாது இல்லையா? அதனால் வளைகுடாவில் ஒரு போரை ஈரான் மீது திணிக்க இருக்கின்றது. 2 அரசுகளும், 2 நாய்களும் அதை திணிக்க இருக்கின்றது. இஸ்ரேல் நாயும் அமெரிக்க நாயும் அதை செய்யும். இதற்காகத்தான் பாரசீக வளைகுடாவில் எந்த ஒரு எதிரி அச்சுறுத்தலுக்கும் ஈரானின் காவல் படை ஒரு தீர்க்கமான அடியை உறுதியளிக்கிறது. அவன் மோதுவான், ஈரான்காரன் அவன் வெல்வான். அதாவது நம்ம ஊர் பாசல் ஒன்று இருக்குல்ல, படியன்கள் விடான்கள், அதே போன்று பாரசீக வளைகுடாவிலோ அல்லது அதன் தீவுகளுக்கு எதிராகவோ எதிரிகள் மேற்கொள்ளும் எந்த ஒரு விரோத நடவடிக்கைகளுக்கும் உறுதியான பதிலை வழங்க அதன் கடற்படைகள் முழு விழிப்புடன் இருப்பதாகவும் தயாராக இருப்பதாகவும் இஸ்லாமிய புரட்சிகர படையின் IRGC தலைமை தளபதி தெரிவித்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரம் முழுவதும் உலகம் உறங்காமல் அச்சத்தில் பார்க்கும் ஒரு பதிலடியாகவே இருக்கின்றது. எம்மிடம் ஏராளமான செய்திகள் பெண்டிங் கிடைப்பதால் இந்த செய்தியை நாம் முன்கூட்டி உங்களுக்கு தரவில்லை என்பதையும் நாம் இங்கு தருகின்றோம். பாரசீக வளைகுடாவில் அல்லது அதன் தீவுகளுக்கு எதிராக எதிரிகள் மேற்கொள்ளும் எந்த ஒரு விரோத நடவடிக்கைகளுக்கும் உறுதியான பதிலை வழங்க தயாராக இருப்பதாக மேஜர் ஜெனரல் ஈரான் மேஜர் ஜெனரல் ராணுவ படைகளின் IRGCயின் மேஜர் ஜெனரல் முகமது ஃபாக்பூர் அறிவித்திருக்கின்றார். செயல்பாட்டு பிரிவுகள் மிக உயர்ந்த அளவிலான போர் தயார் நிலையை பேடுகின்றன என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். அது உண்மைதான். அதாவது ஈரானுக்குள் உச்சகட்டமாக படைகள் பல வகையான முன்னெடுப்புகளை பேணி பெறுவதாகவே நாம் பார்க்கின்றோம். எதிரிகள் கடலிலும் தீவுகளிலும் ஏதேனும், அதாவது நீரிலும் நிலத்திலும் என்று எடுத்துக்கொள்வோமா, அச்சுறுத்தும் நகர்வை செய்தால் அவர்களுக்கு உறுதியான பதில் கிடைக்கும் என்று ஜெனரல் ஃபாக்பூர் தெரிவித்திருக்கின்றார். சமீபத்திய 12 நாள் திணிக்கப்பட்ட போர், அதாவது இஸ்ரேலும் ஈரானும் 12 நாள் போரின் போது ஈரானிய ஆயுதப்படைகள் எவ்வாறு சியோனிச ஆட்சியையும் அமெரிக்காவையும் வெற்றிகரமாக மந்திரிட்டன என்பதை நினைவு கூர்ந்தார். எந்த ஒரு புதிய கடல்சார் அச்சுறுத்தல்களுக்கும் எதிராக முழு தயார் நிலையில் IRGC கடற்படை இந்த தீர்க்கமான தோரணையை பிரதிபலிக்கும் என்றும் அவர் சபதம் செய்திருக்கின்றார். எதிரியின் முதன்மை பயம் ஈரானிய படைகளால் காட்டப்படும் இணையற்ற தார்மீக சக்தி மற்றும் தைரியத்திலிருந்து உருவாகுது என்று ஜெனரல் ஃபாக்பூர் மேலும் அறிவுறுத்தியிருக்கின்றார். ஜூன் 13 அன்று அமெரிக்காவின் பச்சை கொடியுடன் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக வெளிப்படையான ஆக்கிரமிப்பு செயலை தொடங்கியது. பின்னர் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள இராணுவ மற்றும் உளவுத்துறை தளங்களை ஈரானிய படைகள் குறிவைத்தன. இஸ்ரேலிய பயங்கரவாத தாக்குதல் 12 நாள் போரை தூண்டியது. அதில் ஈரானில் குறைந்தது 1064 பேர் கொல்லப்பட்டனர். ஜூன் 24 அன்று இஸ்லாமிய குடியரசு அதன் வெற்றிகரமான பதிலடி நடவடிக்கைகளை மூலம் இஸ்ரேல் அமெரிக்க ஆக்கிரமிப்பை நிறுத்த முடிந்தது. அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய குற்றவியல் தாக்குதல்கள் தொடர்பாக
E3-யை எதிர்கொள்ளும் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் 2 அத்தியாயத்தை காண்கிறார். E3 என்பது அவர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு கோட்பாடு. ஒரு உயர்மட்ட ராஜதந்திர சந்திப்பில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி இஸ்ரேலிய ஆட்சி மற்றும் இஸ்ரேலிய ஆட்சி மற்றும் அமெரிக்க நாட்டின் அணுசக்தி நிலையங்கள் மீது சமீபத்திய நடத்திய தாக்குதல்களை அணு ஆயுத பரவல் தடை வரலாற்றில் ஒரு இருண்ட மற்றும் ஆபத்தான அத்தியாயம் என்றும் அவர் கண்டனம் செய்திருக்கின்றார். ஐக்கிய ராச்சியம், பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் ஆகியோருடன் நேற்று புதன்கிழமை நடந்த பேச்சுவார்த்தையின் போது அரக்சி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையின் ஓரத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு தெஹ்ரானின் அமைதியான அணுசக்தி திட்டத்திற்கு எதிரான அடிப்படையற்ற மேற்கத்திய குற்றச்சாட்டுகளிலிருந்து ஈரானிய அதிகாரிகள் தொடர்ந்து முத்திரையை குத்தியவற்றை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டது என்றும் அரக்ஷி தெரிவித்துள்ளார். ஜூன் 13 முதல் 25 வரை நடத்தப்பட்ட குற்றவியல் தாக்குதல்கள், கிரிமினல் அட்டாக், அதான் சொல்லலாம், கிரிமினல் அட்டாக் என்று வெளியுறவு அமைச்சர் குறிப்பிடுகையில் அவை அணுசக்தி நிலையங்கள் நியூக்ளியர் குறிவைத்து ஈரானிய விஞ்ஞானிகள், ஈரானிய சயின்டிஸ்ட்கள், ராணுவ தளபதிகள் மற்றும் குழந்தைகள் உட்பட பொதுமக்களின் உயிரை பறித்ததாக கூறினார். ஈரானுக்கும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கும் இடையிலான சமீபத்திய கட்டமைப்பு ஒப்பந்தத்தை ஈரானின் நல்லெண்ணத்திற்கு சான்றாகவும் அதன் அணுசக்தி நடவடிக்கை குறித்த சந்தேகங்களை நீக்குவதற்கான நடைமுறை நடவடிக்கையாகவும் அப்பாசி அரக்ஷி சுட்டிக்காட்டியுள்ளார். தாக்குதல்களால் உருவாக்கப்பட்ட புதிய சூழ்நிலைகளால் இந்த ஒப்பந்தம் அவசியமானது என்றும் இதனால் IAEA என்ன அணுசக்தி அமைப்பு இல்லையா, இன்டர்நேஷனல் ஆட்டோமேட்டிக் யூரோப்பியன் ஏஜென்சி முன்பு போல ஆய்வுகளை தொடர முடியவில்லை என்றும் அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராட ஆயுத படைகள் முழு தயார் நிலையில் உள்ளன என்று IRGC துணை தளபதியும் தெரிவித்திருக்கின்றார். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் துணை தளபதி ஈரானின் ஆயுத படைகள் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்த்து போராட முழுமையாக தயாராக உள்ளன என்றும் அவரும் வலியுறுத்தி இருக்கின்றார். வியாழக்கிழமை மசாத் நகரில் நடந்த ஒரு நிகழ்வில் பேசிய பிரிகேடியர் ஜெனரல் அலி படாவி இஸ்லாமிய குடியரசின் ஆயுத படைகள் அனுபவம் வாய்ந்தவை, திறமையானவை மற்றும் எந்த ஒரு விரோத எதிரிக்கும் எதிராக தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றும் திறன் கொண்டவை என்றும் கூறியிருக்கின்றார். உலகளாவிய ஆணவம் மற்றும் அவர்களின் பல்வேறு சதிகள் பகமை புரட்சியின் தொடக்கத்தில் இருந்து வருவதாகவும் இந்த விரோதங்கள் ஒரு புதிய நிகழ்வு அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானுக்கு எதிராக 12 நாள் திணிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு போரை குறிப்பிட்டு பிரிகேடியர் ஜெனரல் படாவி சமீபத்திய போரில் எதிரி அதன் எந்த நோக்கங்களையும் அடையவில்லை, இருப்பினும் அது ஒரு கடினமான போராக இருந்தது, நாங்கள் அன்புக்குறிவுகளை இழந்திருக்கின்றோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஜூன் 13 அன்று இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக பெரிய அளவிலான தாக்குதலை தொடங்கியது. வாஷிங்டனும் இஸ்ரேலிய போரில் சேர்ந்து ஈரானை அணு ஆயுதங்களை உருவாக்குவதாக கூறிக்கொள்வதை தடுக்கும் சாக்கு போக்கில் ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி நிலையங்களை குண்டு வீசி தாக்கியது. இஸ்ரேல் ஒரு தலைபட்சமாக தனது ஆக்கிரமிப்பை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதை அடுத்து ஜூன் 24 அன்று போர் நிறுத்தம் ஏற்பட்டது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் ஈரான் அரசை அடித்து நொறுக்கியது. இஸ்ரேல் ஈரான் அரசை அறுத்து நொறுக்கியது என்று அறிவித்த போதிலும் ஹமாஸ் எஞ்சி இருப்பதை நெதன்யாகு ஒப்புக்கொண்டார். இஸ்ரேல் அதன் கூறப்பட்ட இலக்குகளை அடைய தவறிவிட்டது என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேல் காசா பகுதியில் போரை முடிவு கொள்வதற்கு அருகில் உள்ளது, ஆனால் இன்னும் அங்கு வரவில்லை என்று கூறியிருக்கின்றார். அவன் போருக்கு தானே விரும்புகிறான். நெதன்யாகு பொறுத்தவரையும் தொடர்ந்து போர் செஞ்சு அவன் ஆட்சியை தக்க வைப்பதற்கான ஒரு போராட்டம் அது. உண்மையாக சொல்ல போனா இஸ்ரேலிய மக்களும் விரும்பவில்லை அந்த போரை. அந்த மாதிரிப்பமே ஏராளமான 1 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரேலிய மக்கள் இப்பொழுது நியூசிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா 3 ஆங்கில நாடுகள், ஒரு பாட் கனடாவில், ஒரு பாட் ஆங்கிலம், ஒரு பாட் பல மொழிகள். ஆக இஸ்ரேலை விட்டு 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாடு எப்போதும் யுத்தமாக இருக்க முடியுமா? நீங்க இஸ்ரேலில் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் பதுங்கு குழிகள், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ரெஸ்ட் ரூம் தேவைன்றது போல ஒரு பதுங்கு குழி அவசியம் என்றால் எப்பொழுதும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தூங்குவதும் உலாவுவதும் அது ஒரு மக்களுக்கு பிடித்தவாறு இல்லையே. எந்த ஒரு மனிதனும்
வருடம் முழுவதும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்க முடியும். அதனால் அமைதி வேண்டும். உலகத்திலே முதலாவது அமைதி நாடு என்றால் நியூசிலாந்து. அங்கும் படையெடுக்கின்றார்கள், அவர்கள் குடியேறுகின்றார்கள். இந்த ஒரு வாரத்திலே இஸ்ரேலில் இருந்து 1,00,000 மக்கள் வெளியேறிவிட்டார்கள். இன்னொரு புறம் வெளியிலிருந்து அவமானமாக உலக அரங்கில் இஸ்ரேலிய மக்களை அதாவது ஒரு வேற்று கிரக வாசிகள் போன்று அவமானமாக பார்ப்பதாலும் வெட்கம் தாங்க முடியாமல் அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து இஸ்ரேலுக்குள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஒரு குறைந்த அளவினர், ஆனால் அதிக அளவினர் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் நிம்மதி தேடி. இப்ப இது ஒரு காசாவில் இப்பொழுது ஒரு நிரந்தர போர் நிறுத்தம் என்று சொன்னாலும் கூட அது எந்த நிமிடமும் இன்னும் ஒரு யுத்தத்தை எதிர்பார்க்க என்றது மக்களுக்கு தெரியும். எப்போதும் துப்பாக்கிகளும் குண்டுகளும் வெடிப்பதை இஸ்ரேலிய அமைதி விரும்பும் மக்களும் விரும்பவில்லை என்பதும் இங்கு ஒரு குறிப்பிடக்கூடிய விடயம்தான். ஆனாலும் நியூசிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அண்மை காலமாக ஒரு வாரம் 2 வாரமாக மக்கள் அங்கு நிரந்தர குடியேற்றம், அதாவது பணக்கார மக்கள் இல்லையா அவங்க, அதாவது யூதர்கள் கொஞ்சம் பணமுள்ள ஆட்கள் தரவங்க, அவங்க கோடிக்கணக்கான பணங்களை முதலீடாக ஒவ்வொரு நாட்டுக்குள் கொண்டு போனாலும் அவர்கள் அந்த நாட்டுக்குள் உடனடியாக சிட்டிசன் கொடுப்பார்கள், அமரலாம். அவர்கள பாஸ்போர்ட் அப்படிப்பட்ட பாஸ்போர்ட் தானே, இஸ்ரேலிய பாஸ்போர்ட், உலகத்தின் எந்த மூலைக்கும் போய் உட்காரக்கூடிய பாஸ்போர்ட். எனவே 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தற்பொழுது போய் முடிந்தாலும் இன்னும் அதிகமான மக்கள் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளுக்கு பயணமாகலாம். தொடர்ந்தும் அந்த ஒரு அலர்ட் இருக்கின்றது. இது 3ம் ஆங்கில நாடு என்பதாலும் அவர்கள் வாழக்கூடிய நிலை இருக்கு. எல்லாவற்றையும் விட நியூசிலாந்து எந்த ஒரு யுத்தமும் இல்லாமல் ஒரு அமைதியாக வாழக்கூடிய நாடு என்பது முதலாம் தர பார்சல். அதாவது உலகத்தில் யுத்தம் ஒன்று இல்லாத நாடாக நியூசிலாந்தை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் அங்குதான் இஸ்ரேல் யூதர்கள் படையெடுத்து வருகின்றார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே எதிர்வரும் காலங்களில் இன்னும் ஒரு மோதலை எதிர்பார்க்கலாம். யூடியூபர்களுக்கு பணம் உழைப்பதற்கான ஒரு வழியை ஈரான் துறப்பதற்கான மிக அதிகமான வழியும் இருப்பதாக நாம் சொல்லிக்கொள்ள முடியும். அதான பணம் ஈட்டும் துறை. இப்பொழுது எது காசா யுத்தம் பல யூடியூபர்களுக்கு இந்த வகுப்பு நடத்துவது தெரியுமா, கிளாஸ் லெக்சர்ஸ் நடத்துவது போன்று நடத்துகின்றார்கள் பணத்துக்காக. அது பண உழைப்பு தான். அங்க பார்த்தா சொல்லிப்பாங்களே காசாவில் ஹமாஸ் முன்னணி என்று கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களை அங்கவீனராக்கி, இதை நாம் ஒரு கேள்வியாக முன்வைப்போம். எப்படி சுமார் 67,000 மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். கிட்டத்தட்ட 9,500 சொன்னோம் இல்லையா, கிட்டத்தட்ட 10,000 மக்கள் மிஸ்ஸிங். எப்படி மிஸ்ஸிங்? அவர்கள் அந்த கட்டிடங்களுக்கு இடிபாடுகளுக்கு அடியில் அல்லது கட்டட இடிபாடுகளுக்குள் புதையுண்டவர்கள், உயிரோடு புதையுண்டவர்களாக ஒரு 10,000 பேர் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அவங்க ஒரு 67. அப்ப ஒரு 77,000 மக்கள் கொல்லப்பட்டு 95% சொத்து சேதங்கள், ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ராய்ட்ஸ் வருகுதா. கிட்டத்தட்ட 1,70,000 அங்கவீனர்கள். அதுல ஒரு சிறுகாயங்களை ஒரு 70 கழிப்போம். 1,00,000 மக்கள் அங்கவீனர்கள். நல்லா மீண்டும் தாரேன், நாம கொஞ்சம் அறிவுபூர்வமா கொஞ்சம் பாருங்கப்பா. ஒரு 77,000 மக்கள், சிறுவர்கள், கை குழந்தைகள், முதியோர்கள், கர்ப்பிணிகள் என்று ஆண்கள், பெண்கள், ஒட்டுமொத்த கொலைக்குள் வருகின்றது 77,000 பேர். ஒரு அங்கவீனராக 1,00,000 பேர் எடுத்துக்கொள்வோம். சிறு நடுத்தர காயங்களாக 70,000 பேர் எடுத்துக்கொள்வோம். 95% கட்டிட இடிபாடுகள். அதை நீங்க பார்த்திருப்பீங்க வீடியோக்குள்ள. இப்ப நம்மளும் தாரம் பார்த்து கொள்ளுங்க. அதுல இந்த மாதிரி சேதத்தை வச்சு இது ஹமாஸுக்கு வெற்றி என்றா உங்க தலையை கொண்டு சுவத்துல முட்ட மாட்டீங்களா? சொல்லுங்க பாப்போம். இது ஒரு வெற்றியா? இது என்ன? ஹமாஸை நிராயுதபாணியாக்குமாறு அழுத்தம் வருகின்றது. அங்கிட்டால ஹமாஸ் இவங்களை இந்த கட்டார் ஒரு அழுத்தம் கொடுக்குது. அப்ப அங்கதான் அவங்க ஒரு அடைக்கலம் கொடுத்துருந்தோம். அங்க எல்லாம் இப்ப இருக்கல, போப்பா எங்க மேல இஸ்ரேல் தாக்குறான், அதனால நீங்க அவங்களுக்கு இனி இருக்க இடம் தர மாட்டோம் அவன் சொன்னான்டா என்ன ஆகும்? இது ஒரு வெற்றி என்று சொல்லிக்கிட்டு சில தற்குறிகள் வெற்றி என்று வாரான். இது வெற்றியா? இப்ப புலிகளின் போராட்டம் வடகிழக்குல வெற்றியா? அதை நீங்க பாருங்களேன், அப்படியும் பாருங்களேன். இப்ப இதுக்கும் சில தற்குறிகள் வருவாங்க. அது ஒரு போராட்டம், வேறு விடயம். இறுதியில் போராட்டம் வெற்றியா தோல்வியா? இதுதான் நம்மளோட கேள்வி முன்வைக்கிறோம். அதே போன்று காசாவில், பலஸ்தீனத்தில் ஹமாஸ்
அவங்கள இஸ்ரேலுக்குள்ள உட்கார்ந்து போயிட்டு அவங்கள சுட்டு கொண்டு போட்டு 200 மக்களை கொண்டாந்து வச்சது சரியா பிழையா என்ற வேதம் வரணும். வந்தால் இந்த போராட்டம் இந்த 2 ஆண்டுகள் கடந்து இன்று 3 தினம் 2 வருடமும் 3 நாட்களும் கடந்த நிலையில் நாம் கேட்கும் கேள்விகள், ஒரு ஊடகர் என்ற வாயில் நாம் கேட்கின்ற கேள்விகள், இது வெற்றியா? இதுக்கும் ஒரு பதில் உங்கள் கமெண்ட்ஸ்ல வரட்டும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.